மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். அண்ணே என்னண்ணே சொல்றீங்க? பார்த்திபா ஊருக்கு கிளம்பிட்டானா? ஆமாடா தம்பி. ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு போன் வந்துருச்சு. உடனே அவசர அவசரமா கிளம்பிட்டான். இதோ அவன் பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு போல. நீங்க பார்த்து கூட்டிட்டு வாங்கப்பா. சித்தப்பா சித்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, அம்மா கிட்டயும் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பிட்டான். ஓ அப்படியா? என்ன அது எப்படிங்க என்கிட்ட கூட சொல்லாம போவான்? ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு வேலையாமா, இவன் இல்லாம நடக்காதுன்னு சொல்லி உடனே போன் போட்டு வர சொல்லிட்டாங்க. இங்க இருந்து போக 1 hour டிராவல் தானே, அதனால நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் பாட்டு யார்கிட்டயும் சொல்ல கூட முடியல. நீங்க எல்லாம் கூட்ட கும்பல்ல இருந்தீங்களா, பொண்ணு மாப்பிள்ளைய வேற பாத்துட்டு இருந்தீங்க, அதனாலதான் அவன் அப்படியே என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படியா? சாயங்காலம் எல்லாரும் சேர்ந்து போவோன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அப்படி என்னதான் வேலையோ. இதான் மத்தவங்க கிட்ட வேலைக்கு நம்ம இருந்தோம், நம்ம இஷ்டப்படி லீவு போட முடியாது, ஒரு சந்தோஷமா குடும்பத்தோட இருக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஏய் சரி சரி புலம்பாத. டேய் தம்பி, பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா? இல்லனே, நல்ல நேரம் பார்த்து பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அம்மா அப்புறம் சாயங்காலத்துக்கு அப்புறம் போய் தானே கூப்பிடணும். ஓ ஆமா இல்ல, சரிண்ணே. எல்லாரும் சாப்பிட்டு அவரால் கிளம்பிட்டாங்க. நாமளும் போய் சாப்பிட்டுட்டு இடத்தெல்லாம் ஒதுக்கிட்டோம்னா அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் நல்ல நேரம் பார்த்து பொண்ணு வீட்டுக்கு போய் மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடலாம். டேய் தம்பி, இல்லடா முடியாது. நான் சாயங்காலம் கொஞ்சம் வெயில் குறைஞ்சதும் அப்படியே கிளம்புறேன். என்னன்னு நீயும் கிளம்புறீங்க? நாளைக்கு கறி சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு போலாம். இல்ல இதோ பார்த்திபா உடனே வேலைன்னு ஓடிட்டான். சத்யாவுக்கு இன்னைக்கு லீவ் கொடுத்ததே பெரிய விஷயம். நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு போனோம். அதனால சாயங்காலம் கிளம்புனாதான் நாம அப்படியே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடெல்லாம் ஒதுங்க வேலையை பார்க்க காலையில ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஒரு ரொட்டீன் நடந்துரும். அண்ணே நீ இருந்துட்டு நாளைக்கு போவேன்னு நினைச்சேன். இல்லடா தம்பி, அதான் நேத்தே வந்துட்டோம்ல. இந்த அளவுக்கு இருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனி நீ பாரு. ஊடகுடி ஞாயிற்றுக்கிழமை கூட சத்யாவுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லாட்டி உடனே எல்லாரும் கிளம்பி வாரோம். சரிண்ணே. ஆனா கண்டிப்பா வா. ஏய் வாரேண்டா. சத்யா 10ஆம் கிளாஸா, அதான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிடறாங்க. இல்லாட்டி நானும் சொர்ணாவும் வேணா வரோம். சரிண்ணே, சரி சரி. அண்ணே சொல்லிட்டாப்ல, கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை லீவை பார்த்து கிளம்பி வாங்க. காலையில சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா அப்புறம் நைட்டு கிளம்பிக்கலாம். சரிங்க தம்பி, கண்டிப்பா வாரோம். ஆமாக்கா, பொண்ணு மாப்பிளைய கூட்டம் கும்பல்ல பார்த்தது. ஈவப்பா வந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கூட நீங்க பேச வைக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, கண்டிப்பா வாரோம். சரிக்கா வாங்க மச்சான், வாங்க மச்சான், நம்ம எல்லாரும் போய் சாப்பிட போலாம். சரிமா சகுந்தலா. ஏங்க உங்க மருமக வந்து சாப்பிட்டாதான் சாப்பிடுவீங்களா? அவ வந்து சாப்பிட்டுக்குவா, நீங்க வாங்க. இல்ல சகுந்தலாவும் சாப்பிடல. அண்ணே நீங்க எல்லாம் போங்க, நான் வேணா சகுந்தலாவை கூப்பிடுறேன். சித்தப்பா நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க எல்லாம் சாப்பிட போங்க, நான் அண்ணிய வர சொல்றேன். சரிமா, உடனே வர சொல்லு. சரிங்க சித்தப்பா. அம்மா தேனி எங்க? அக்காலாம் அப்பவே சாப்பிட்டுட்டு எல்லார் கூடயும் வாய் பேசிட்டு இருக்கா. அவளெல்லாம் எதுக்கும் கூப்பிடணும் தேடணும்னு அவசியம் இல்ல சித்தப்பா. பேச ஆள் கிடைச்சா போதும், அவ பாட்டுக்கு பேசிட்டு சந்தோஷமா இருப்பா. அடியே உண்மைதானமா? ஏய் சத்யா சும்மா இரு, என்ன கேட்டா கோச்சிக்க போறா. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டா சித்தி, இப்படியே பேசி பழக்கமாயிடுச்சு. சரிதான். அம்மா தேனு வீட்டுக்கார ஏன் வரல? அதாம தெரியல. நானும் நேத்துல இருந்து வர சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். மாப்பிள்ளைக்கு வர முடியாத வேலையோ என்னமோ. நானும் சொன்னாம ஒரு நாள் வரும்போது தேனும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரோம். சரிங்க மச்சான். சரி சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட போங்க, நான் மதனியை கூட்டிட்டு வரேன். சரிடி, சீக்கிரம் வர சொல்லு. என்னங்க வாங்க நம்ம போலாமா? போலாமா? டேய் தம்பி நடடா, வந்துடுறேன். சரிங்கண்ணே. அக்கா வாங்க. என்னப்பா நீங்களும் சாப்பிட போங்க, நான் மதனியை வர சொல்லிடுறேன். சத்யா, மதினிய சாப்பிட கூப்பிடு. வரல பசிக்கல வேண்டான்னு சொன்னா எதுவும் கம்பேர் பண்ணாத. நீ என்கிட்ட வா, அப்பா சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சு குடுக்கறேன். மதினிட்ட எப்படியாவது பேசி உக்காந்து உங்களுக்காக இல்லாட்டியும் பாப்பாக்காக சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு என்னனாலும் பேசி மதினிய கண்டிப்பா சாப்பிட வச்சிரு. ஏன்பா என்னாச்சு? மதனிக்கு உடம்புக்கு எதுவும் செய்தோ? இல்ல அதெல்லாம் இல்ல. அண்ணன் திடீர்னு கிளம்பி போயிட்டான். நாமெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது அண்ணன் இல்லாம மதினி சாப்பிட ஏதாவது யோசிக்கலாம்ல, அதுக்காக தான்டா சொல்றேன். சரிங்கப்பா, மதனியை கூப்பிடுறேன். வரலன்னு சொல்லிட்டா நான் வீட்ல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பாடு எடுத்து கொடுங்க, நான் மதனிக்கு எப்படியாவது சாப்பிட வச்சிடுறேன். சரிடா கண்ணு, போ வீட்டுக்குள்ளதான் இருக்கா, போய் கூப்பிடு. சரிங்கப்பா. மதினி ஏன் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்றாங்க? அண்ணன் இல்லாட்டி என்ன, அண்ணனா போய் சாப்பிடாம இருக்க போறான்? அவனுக்கு வயிறு பசிச்சுச்சுனா யாருக்காகவாது வெயிட் பண்ணுவானா? அவனுக்கு தேவை சாப்பாடுன்னு கடையில கூட வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அண்ணனுக்காக எதுக்கு மதினி சாப்பிடாம இருக்க போறாங்க? அப்பா முகமும் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. அண்ணனும் யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பிட்டானா என்னன்னு ஒண்ணும் புரியலையே. அது மாதிரி மதினி கல்யாணத்துக்கு வரவே இல்ல, என்னதான் ஆச்சு? சரி ஓகே, போய் மதினிய முத கூப்பிடுவோம். வடிவு எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல. ஆமா ஆமா. அம்மா நீ ஏன் முகூர்த்தத்துக்கு வரல? அது ஒண்ணு இல்ல வடிவு, ஒரு மாதிரி உடம்புக்கு தலை சுத்திக்கிட்டு என்னென்னமோ மாதிரி இருந்தது, அதான் அங்க வந்து நின்னு சிரமப்படக்கூடாதுன்னு அப்படியே வீட்டுல இருந்துட்டேன். ஓ அப்படியா? சரி வா சாப்பிட போலாம். இல்ல நான் தான் சொன்னேன்ல,
தலை சுத்துதுன்னு அதனால சாப்பிட்டா இப்போ வாமிட் எதுவும் வந்துருதுமோன்னு பயமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஓ நீ போ வடிவு, நீ போய் சாப்பிடு, வேலையை பாரு. மாமா சாயங்காலத்துல கிளம்புவோன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன் சகுந்தலா அழுது அழுது டயர்டா இருக்கா? வடிவு, நீ என்கிட்ட எதுக்காக மறைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்கிட்ட கேட்காம இருக்க முடியல. சகுந்தலா, நீ என்ன எப்படி பாக்குறேன்னு தெரியல. ஆனா நான் உன்ன கூட பிறந்தவளா, என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். என் வீட்டுல நான் ஒரே ஒரு பொண்ணுதான், தனியாவே தான் வளர்ந்தேன். சொந்த பந்தம்லாம் அவ்வளவா கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொந்தத்தோட அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். அது மாதிரி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எல்லாரும் சொந்த பந்தம் வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அவங்க கூட பேச பழக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ பேசுறது, உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாக்குறேன் வடிவு, கண்டிப்பா. ஆனா நான் உன் பேச்சிலே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை பார்த்திபனாலன்னு. சாரி சகுந்தலா, நான் இதுல தலையிடக்கூடாது. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல வடிவு. பிரச்சனைன்னு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் முன் கோபக்காரங்க, மிச்சபடி ஒண்ணு இல்ல. நான் கொஞ்சம் அப்படி அப்படியே சமாளிச்சு போய்க்குவேன். எப்படி அடி வாங்கியுமா? வடிவு, சாரி சகுந்தலா. பார்த்திபன் உன்னை அடிச்சது எனக்கு தெரியும். நான் முகூர்த்தம் முடிஞ்சதும் ஒன்னு கூப்பிடதான் வந்தேன், பொண்ணு மாப்பிளைக்கு பழம் கொடுக்கணும்னு. அப்போ மாமா பார்த்திபனை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாசமா இருக்கிற பிள்ளைய இப்படி அடிக்கிறியடான்னு வாசல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு உள்ள வர மனசு இல்ல, மாமா தான் கூட இருக்கிறாங்களே நினைச்சு வெளியே வந்துட்டேன். ஆனா நீ அப்ப உட்கார்ந்து இருந்தது, நீ அழுதது மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. நீங்க ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வாசலை தாண்டி கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு தான் இருந்தேன். நான் முகூர்த்தம் முடிஞ்சதும் சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு தான் வருவாங்க. யாரையும் வரவிடாம நம்ம பக்கத்துல இன்னொரு வீடு இருக்குல்ல, அங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டேன். நீங்க பேசிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாமளும் கிளம்பலான்னு. பார்த்திபன் கோபமா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு போனேன். என்ன பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா சகுந்தலா வந்த இடத்துல உன் புருஷன் உன்னை அடிக்கிறாருனா என்னால இதை ஏத்துக்க முடியல. அண்ணன் மதனி அடிச்சாங்களா? மதனி மாசமா இருக்காங்க, இந்த நேரம் எதுக்காக அண்ணன் அடிக்கணும்? அதனாலதான் மதனி வெளியவே வரமாட்டேங்கிறாங்களா? அப்பாக்கு இது தெரியுமா? அதனாலதான் மதனி சாப்பிடனாலும் நீ சாப்பாடு வச்சுட்டு போய் எப்படியாவது சாப்பிட வச்சிருன்னு சொன்னாங்களா? ஏன் அண்ணன் இப்படி நடந்துக்கிறா? அதனாலதான் ஊருக்கு போயிட்டானா? இந்த அண்ணனுக்கு என்னதான் பிரச்சனையோ மதனிய போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சகுந்தலா சாரிமா, எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட கேக்குறேன்னா, சகுந்தலா என்ன இப்படி அழுகுற? வடிவே, யார்கிட்டயே சொல்லி அழக்கூட முடியல, அழுகிறது கூட ஆள் இல்ல. சகுந்தலா ரொம்ப கஷ்டமா இருக்கு வடிவே, இதுக்கு இந்த வாழ்க்கைன்னு தோணுது. இந்நேரம் நான் மாசமா மட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு முடிவை துணிஞ்சு எடுத்துருவேன். ஆனா இப்ப எந்த ஒரு முடிவும் துணிஞ்சு எடுக்க முடியல. அதை விட என்ன இதெல்லாம் என் அப்பா கிட்டே அம்மா கிட்டே கூட சொல்ல முடியல. என் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி ஆளணும்னு தோணுது. ஆனா முடியல வடிவே. அம்மாட்ட சொல்லி அழுதா அம்மாவும் கஷ்டப்படுவாங்க. ஆனா அப்பா எதையும் கண்டுக்க மாட்டாங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், போராடி வாழ்ந்து பாருன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில போராடலாம், ஆனா போராட்டமே வாழ்க்கையா இருந்தா முடியல வடிவு. வீட்டுல வச்சு என்னென்னமோ சொன்னாரு, பேசினாரு, அடிச்சாரு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல வடிவு. எதுக்காக அடிச்சாரு? அது 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 சகுந்தலா, என்னாச்சு சொல்லு. காரணம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இந்த மனுஷன் மாத்த இல்ல அவர் கூட வாடுறது கூட யோசிக்கிறது கஷ்டமா இருக்கு. சாதாரண ஒரு சில்லி காரணம் தான், ஆனா அதை இவ்வளவு பெருசாக்கி என் மேலேயே எல்லா குத்தத்தையும் சொல்லி வடிவே, எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்றது எதுவுமே தெரியல. சாரி வடிவே, ஆனா எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது, எவ்வளவுதான் அழுகைய அடக்கி வைக்கிறது, என்னால முடியல முடியல வடிவே. ஐயோ மதினி, மதினி பாவம். சரி சரி விடு, அழாத. கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேரை பார்க்கவும் செஞ்சிருக்கேன். மாமியாரால கஷ்டம், மதனியால, நாத்தனாரால, உந்த வீட்டுக்கு வாழ போற பொண்ணுங்க எல்லாராலையும், மாமனாரால கூட கஷ்டப்படுறவங்கள பார்த்திருக்கேன். ஆனா புருஷனால கஷ்டப்படுவாங்களான்னு உன்னதான் பாக்குறேன். ஏற்கனவே எங்க
எங்க அப்பா மூலமா எங்க அம்மாவை பார்த்திருக்கேன் வடிவு. எதுவும் சொல்லவும் முடியாம, எதிர்த்து பேச முடியாம, நம்ம பக்கத்துல உள்ள நியாயத்தை கூட சொல்ல முடியாம அம்மா எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க, அழுதுருக்காங்க. அப்பா மாதிரி குணம் உள்ள ஒரு மனுஷன் நமக்கு புருஷனா அமைஞ்சிடக்கூடாதுன்னு எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன். ஏன் கடவுள்கிட்ட கூட வேண்டி இருக்கேன். ஆனா கடவுளுக்கு கண்ணு இல்ல போல. எங்க அப்பா கூட அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு ஓரளவுக்கு ஏதோ பேசிக்குவாங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போவாங்க. ஏன் அம்மாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதா, சரி விடு இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு அப்பா சொல்லி நான் பார்த்திருக்கேன். ஆனா ஏன் புருஷன் அவர் தப்பே பண்ணாலும் அவர் பண்ணதுதான் சரி. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடிலாம் நான் நடக்கணும். அது மாதிரி அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும். நானும் யார்கிட்டயும் பேசக்கூடாது, பக்கத்துல எங்கேயும் போக கூடாது, வெளியே வாசல்ல நிக்க கூடாது. முடியல வடிவு, என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணே இப்படி ஒரு கொடுமைக்காரனா? நம்ம கிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுறான், நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறான், நம்மள நல்லா பாத்துக்கிறான். ஆனா ஏன் மதனி கிட்ட இப்படி நடந்துக்கிறான்? அப்பப்ப அம்மா தான் கோவப்படுவாங்க, அக்கா அதுக்கு மேல மதனிய பிடிச்சி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா. ஆனா அண்ணனை இப்படி எதிர்பார்க்கலையே. மதனிய இப்படி கஷ்டப்படுத்துற அண்ணன் எதுக்காக? இப்படி கஷ்டப்படுத்துறவன் எதுக்காக மதனிய கல்யாணம் பண்ணிக்கணும்? மதனி அழுகிறத பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி அண்ணன் பண்றான்? வடிவ நீ ஏதோ ஒரு வேகத்துல கேட்டதும் நாட்டுக்கு இந்த மாதிரி சொல்லி அழக்கூட ஆள் இல்லையேன்னு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டேன். யார்கிட்டயும் இதெல்லாம் சொல்லிடாத ப்ளீஸ் வடிவ, யார்கிட்டயும் சொல்லிடாத. இல்ல சொல்ல மாட்டேன் சகுந்தலா, எனக்கு ஒரு ஆறுதலா இருக்குங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். சரி கவலைப்படாத, எல்லாம் ஒரு நாள் மாறும். பார்த்திபனையும் மாத்தும். சீக்கிரம் உனக்கு குழந்தை பிறந்துரும். அந்த பிறந்ததும் கண்டிப்பா பார்த்திபன் மாறினாலும் மாறுவாரு. மாறாரோ இல்ல இன்னும் கொஞ்சம் மோசமா போறாரோன்னு எனக்கு தெரியல. என் குழந்தைய நான் நல்லா பாத்துக்கணும். விட்டுற மாட்டேன். சரி சரி அழாத, என்ன தொடச்சுக்கோ, யாராவது வந்துட போறாங்க. வடிவே சொல்லு சகுந்தலா, ஏன் சொல்லு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்ன ஒரு முடிவு எடுக்கிறது? இருக்கிற மனுஷனா எப்படியாவது அவர்கிட்ட பேசி திருத்திடலாம், அவரை நம்மள புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கலாம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அழுதாலும் சரி, புலம்புனாலும் சரி, இப்போ வரைக்கும் ஆறுதலா எனக்காக ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. நான் மாசமானதும் அவர் குழந்தைங்கிறதுக்காக வேலை பார்க்காத, இது எதை சாப்பிடு, இப்படி இருன்னு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப 5 மாசம் ஆச்சா, அதையும் கண்டுக்கிறது இல்ல. நம்ம புள்ளதான் வளர்ந்துட்டால, இனி சீக்கிரம் வந்துருவான்னு நினைப்பு. இப்படிப்பட்ட மனுஷனா எப்படி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வடிவு. இவரை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம்னு பார்த்தா நான் எப்படி தனியா இருக்க முடியும்? பிள்ளை இன்னும் கொஞ்சம் நல்லா பிறந்துரும். கை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் ஒரு வேலைக்காவது போக முடியுமா? அம்மா வீட்டுல போய் இருக்கலாம்னு பார்த்தா கண்டிப்பா எங்க அப்பா இருக்க விட மாட்டாங்க. இப்படி வந்து வாழ வெட்டியா இருந்து உன் தங்கச்சி 2 பேர் வாழ்க்கையும் பாழாக்க போறியான்னு கேட்பாங்க. என் தங்கச்சிங்க 2 பேர் கல்யாணம் முடிச்சு போற வரைக்கும் அது நான் இந்த வீட்டுல பொறுமையா தான் இருக்கணும் வடிவு. என்ன பண்ண போற ஏதுன்னு ஒண்ணும் புரியல. இங்க பாரு சகுந்தலா, இதுக்காக உன்னை நீயே அழிச்சுக்கிட்டு இருக்காத. நீ சொல்ற சூழ்நிலை எனக்கு எல்லாம் புரியுது. இங்க இருந்து வாழ்ந்துதான் காமிக்கணும்னு நினைச்சேனா பார்த்திபன் கிட்ட கெஞ்சியோ கூத்தாடியோ அவருக்கு புரிய வைக்க முடியாது. மாசமா இருக்கேன்னு தெரியாம அடிக்கிறாரு, ஏறி மிதிக்கிறாருனா என்ன அவர் மனுஷன்? அப்படிப்பட்ட மனுஷனுக்காக நீ பாவம் பரிதாம பாக்காத. உனக்கு பிடிக்காதது ஏதாவது செஞ்சாரா, திட்டினாரா, திருப்பி பேசு. அடிச்சா கைய பொடி, அதையும் மீறி அடிச்சாருனா யோசிக்காத, அடிச்சிரு. வடிவு இங்க பாரு, இந்த மாதிரி தைரியமா பேசுறதுக்காக தான் உன்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். நீ எதுக்காக நீ இப்படி அடங்கி போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இப்பதான் ஓ சூழ்நிலை புரியுது. தனியா போய் வாழவும் முடியாது, அப்பா அம்மா கூட போய் இருக்கவும் முடியாது. இந்த காலத்துல புள்ள நல்ல பிள்ளையா நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்களா? நம்ம பையனை பிறக்க போற குழந்தைங்கள நல்லா பாத்துக்குவாங்களான்னு எந்த மாமியார் மாமனாரும் நினைக்கிறது இல்ல. அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படி? பொண்ணுக்கு அண்ணன் இருக்கா, அண்ணனோட பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துறாளா? அக்கா இருக்கா, அக்கா ஒழுங்கா குடும்பம் நடத்துறாளா, இல்ல வாழாம வீட்டுல இருக்காளா? இதெல்லாம் பார்த்துட்டு இதனால நம்ம பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து ஓடுறவங்க தான் அதிகம். நிறைய பேர் வீட்டுல இதனாலயே அவங்க பொண்ணு வாழ்க்கை தள்ளி போறத நானும் பாத்திருக்கேன். இங்க பாரு, என்ன லவ் பண்ணி தேவையில்லாம ஓடி வந்து கஷ்டப்பட்டு இருக்கியா? முறைப்படி பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதானே? வாழ்ந்து காமி. அடிச்சா திருப்பி அடி. எந்த ஒரு தப்பு இல்லாம உன்னை ஏதாவது குத்த சொன்னாங்க, அடிச்சாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேளு. நீ இருக்கிற தைரியம் தான் பொண்ணு அந்த குடும்பத்துல வாழ வைக்கும். மாமியார் மாமனார் நாத்தனார் இவங்களால பிரச்சனை வரட்டும், பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆனா புருஷன் ஒருத்தையும் சப்போர்ட் இருந்தா எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம வந்துடலாம். ஏன் சந்தோஷமாவும் வாழலாம். நான் சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருந்து புருஷன் ஒருத்தன் மட்டும் இப்படி கேடு கட்ட குணத்துல இருந்தா நம்ம வாழ்க்கை ஒண்ணு இல்லாம தான் போகும். இத முத புரிஞ்சுக்கோ சகுந்தலா. தாலி கட்டி கூட்டிட்டு வந்து வயிற்றுல புள்ளையும் கொடுத்துட்டு அப்புறம் அடிக்கிறது, திட்டுறது, கொடுமைப்படுத்துறது என்ன ஒரு இது? இதுக்கு எதுக்கு அவங்க நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்? எதிர்த்து கேள்வி கேளு, புரியுதா? அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பணம் எந்த ஒரு முடிவு மட்டும் எடுத்துறாத. ஏன்னா உங்க அப்பா அம்மா ஆறுதலா இருந்தா கண்டிப்பா நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன். பொண்ணுங்களுக்கு ஆறுதலா மெயினா இருக்கிறவங்களே அப்பா அம்மா, அப்புறம் கூட பிறந்தவங்க, அப்புறம் கட்டிக்கிட்ட புருஷன். உனக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத போது சகுந்தலா நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், புரியுதா? சரி வடிவே, சரி அழாத. புள்ள தாச்சி புள்ள அழக்கூடாது. வயித்துல ஓம் புள்ளையும் கஷ்டப்படும். அம்மா அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களேன்னு அழாத. வா சாப்பிட போலாம்.
இல்ல வடிவு சாப்பிடணும்னு தோணல. வாழ்க்கையை வெறுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்திருந்தேன். நான் உன் பேச்சு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இனி எதா இருந்தாலும் நம்ம சமாளிச்சலாங்கிற எண்ணம் வந்திருக்கு. எனக்காக இல்லனாலும் என் பிள்ளைக்காக. என் மாமனார் என்ன முழுசா நம்புறாரு. அவர் பிள்ளையா நினைக்கிறாரு. நான் அவரை நல்லா பாத்துக்கணும். அவருக்காக என் அப்பா பாசம் எனக்கு ஆரம்பத்துல இருந்து கிடைச்சதில்ல. நான் இப்ப அப்பா மாதிரி மாமனாரோட பாசம் இதெல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் என் நாத்தனார் சத்யா சின்ன பிள்ளைதான், ஆனா புரிஞ்சுக்குவா. எனக்காக எல்லாம் செய்வா. இந்த மாதிரி என் மேல அன்பா இருக்கிறவங்க கிட்ட அவங்கள நானும் நல்லா பாத்துக்கணும். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்ந்து பாத்துறேன் வடிவு. வெறும் பேச்சோடுதானா பழம் பாட்டோடுதானா அது ஏட்டோடுதானா நாள்தோறும் சரி பாடும் அழாத. நானும் சாப்பிடல, போய் 2 பேரும் சாப்பிடலாம். இல்ல வடிவு நீ போய் சாப்பிடு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? உனக்காக இல்ல உன் பிள்ளைக்காக சாப்பிடவா? அப்படிவே சகுந்தலா இதுக்காகன்னு தெரியல. அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் கரெக்டா நல்லவனா இருக்கிறவன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறானா? என்ன என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை நாம ஆம்பளை ஆணாதிக்க திமிர காமிக்கிறானோ? இந்த மாதிரி ஒரு சில பேரு பொண்டாட்டி கிட்டதான் ஆம்பளை ஆணாதிக்கன்னு திமிர காமிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அண்ணன் இருக்கானான்னு தெரியல. என்னவா இருந்தாலும் சரி, அது நீ எப்பவும் நான் உங்க சப்போர்ட்டுக்கு இருப்பேன். இதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு உங்களுக்கு தெரியாமையே போகட்டும். எப்பவுமே இந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்ட மாட்டேன் மதனி. உங்களை விட மாட்டேன். நான் உங்களை நல்லா பாத்துக்குவேன். கண்டிப்பா மதனி, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். பாத்துக்கிறது மட்டும் இல்ல, இனி அண்ணனையும் கவனிச்சுக்கிறேன். பொண்ணுங்கன்னா இலக்காரமா போச்சா? அண்ணே, நானும் ஒரு பொண்ணுதாங்கிறத மறந்துட்டேன். இதே கொடுமை நான் போற வீட்டுல நடந்துச்சுன்னா கை கொட்டி சிரிச்சு வேடிக்கை பாப்ப போல என்ன? இல்லடே இல்ல, இதுக்கெல்லாம் நானும் ஒரு முடிவு கட்டுறேன். நீ அண்ணிய ஒரு வார்த்தை கூட பேச விடாம நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா பாத்துக்குவேன். ஐய, இந்த சகுந்தலா ஊருக்கு போனாலும் போனா நமக்கு நேரம் பொழுது போக மாட்டேங்குதே. ஏதாவது அவகிட்ட வந்து ஒம்பு இழுப்போம், இல்ல நம்ம பெரிய பையன் கிட்ட பேசிட்டு இருப்போம். பெத்த கிழவி ஏதாவது கிண்டல் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருப்போம். இது எதுவுமே இல்லாம நமக்கு வெறிச்சல்ல இருக்கு. சரி சரி, இன்னைக்கு சாயங்காலம் வந்துறேன்னு சொல்லிச்சுங்க. வரட்டும், வந்து ஒரு அரட்டைய போட்டுட்டு போவோம். இந்த கருக்கு வீட்டுக்கு போனா இந்த மாமியா கிழவி காது கேட்காமையே இருக்கா. ஓவர் நக்கலாய் போச்சு. போனா சரி பெரிய மனசியாச்சே, ஓரளவுக்கு பேச்சு கொடுப்பா. நம்ம பேச்சு கொடுத்தோம்னா என்னமோ காது கேட்காத மாதிரி அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கா. இது என்னன்னா நம்மள இன்சல்ட் பண்றாங்களாம். இன்சல்ட் இப்படி பண்ணா நம்ம அடுத்த அவ வீட்டுக்கு போக மாட்டோம்ல, கருக்க பார்க்க மாட்டோம்ல அப்படின்னு மாமியா கிழவி என்னமா பிளான் பண்றா. மாமா நாமெல்லாம் எங்க கொஞ்சம் டெக்னாலஜியா படிச்சிருக்கோம். அப்படி இப்படின்னு பார்த்தா வயசான மாமியார்களும் ஓவர் டெக்னாலஜியெல்லாம் இருக்குதுங்க. என்னமா யோசிக்குதுங்க, என்னமா பிளான் பண்ணுதுங்க. வர வர நம்மள மிஞ்சிக்கிட்டு போகுதுங்கப்பா. இதுக்கு டெக்னாலஜி எல்லாம் வேற ஏதாவது விஷயத்துல காமிச்சா பிரோஜனமாகும். நம்ம விஷயத்துல காமிச்சு கெட்ட பேர் வாங்கிட்டு தெரியுதுங்க. சரி சரி, இங்க நின்னு புலம்படும். ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சுக்குவாங்க. போய் வேற வழியே இல்ல, நம்ம மாமியார்ட்டியே பேச்சு கொடுப்போம். அடியாத்தி, கருக்க மாமியார்ல வருது. இவன் இதுக்கு இந்த டைம் இப்படி வாரா? இவன நம்ம போனா என்ன ஏதுன்னு பேசினா காது கொடுத்து கேட்கவா செய்யறா? அது கேட்காதுன்னு நடிக்க தானே செய்யறா. நாம இதுக்கு இப்ப பேச்சு கொடுத்துட்டு நாம நம்ம வேலை பொழப்ப பார்த்துட்டு போவோம். அடியே செவால, என்ன கிளவி நம்மள கூப்பிடுது, எதுக்கா இருக்கும்? எங்கடி போயிட்டு வர? ரேஷன்ல அரிசி போடுறானா பாத்தியா? ரேஷன் கடைக்கு போதா? இவங்க கேட்டா நாம பேசணும், நாம பேசினா இவங்க பேச மாட்டாங்க. இப்ப இருக்கு பாரு உனக்கு. அடியே, கோவத என்ன அவிஞ்சு போச்சா? கத்துன்னு கத்துறேல. இந்த பக்கம் எங்கடி ரேஷன் கடைக்கு போனியா இல்லையா? இல்ல யாராவது பொருள் வாங்கிட்டு வரதா பாத்தியா? ரேஷன் கடை முத திறந்திருக்காடி. என்னடி ஓங்குற? ரேஷன் கடை திறந்திருக்கா? ஏதோ வாய் அசைக்கிறீங்க, ஆனா என்னன்னு புரியலையே. இன்னும் நல்ல வாய் அசைச்சு சொல்லுங்க. வாய் அசைச்சு சொல்லவா? ஏடி காது அவிஞ்சு போச்சா? முட்டை அவிக்கணுமா? வீட்டுக்கு வாங்க, அவிச்சு குடுக்கறேன். அவிச்சு ஓ மாமியாருக்கு குடுடி, எனக்கு எதுக்கு குடுக்க போற? என்னது, உங்க வீட்டுக்காருக்கு குடுக்கவா? அந்த மனுஷனை நான் எங்க போய் தேட? சொர்க்கத்துல எவ கூட சுத்திக்கிட்டு அலையறாரோ, போய் தேடி குடுத்துட்டு வா. உன்னை விட்டு போயிட்டார்ல, சொர்க்கத்துலதான் சுத்துவாரு. என்னடி சொல்ற? காது கேக்குதா இல்லையா? என்னது, காதல் கேக்குதா? கிழவி, புருஷங்கிற காதல்ங்கிற. புருஷன் கூட காதல் பண்ணணும்னு நினப்பு வந்துருச்சாக்கும். ஆமாண்டி, காதல் பண்ண நினைப்பு வந்துருச்சு, அதனால செத்து போறேன். அப்பதான் அந்த மனுஷன் கிட்ட போக முடியும். என்னது, சொத்தா? ஆமாண்டி, சொத்துதான். சொத்தை வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன், நீ செத்து போ. கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? ஓஹோ, சொத்தெல்லாம் மகன் பேர்ல எழுதிட்டு செத்து போறியா? வாய கழுவுடி, வாய கழுவு. அட கிழவி, இந்த வயசுல நீ செத்து போக கூடாதுங்கிற என்ன ஈஸியா அந்த வார்த்தைய சொல்ற? உன்ன என்ன பண்ணலாம்? அடியே என்னடி, என்ன புலம்பிக்கிட்டே இருக்க? ரேஷன் கடை திறந்திருக்கா இல்லையா? சடையெல்லாம் போட முடியாது. எனக்கு இப்படி லூஸ் ஹேர் தான் பிடிக்கும். லூசு பிடிச்ச குரங்கு. லூசு கேரா? கேரே நாறு மாதிரி இருக்கு, இதுல பெரிய லூசு கேரு.
உன்கிட்ட நின்னு பேசி உசுர கொடுத்ததுக்கு ஒரு 4-8 வச்சேன்னா ரேஷன் கடைக்காரனா பாத்துட்டு வந்திருப்பேன். ஓ உன் வீட்டுக்கார பார்க்க போறியா? போ 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 போ. அட கருக்கு பிடிச்ச பைத்தியமே, இந்த மேல அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டா போல. புருஷன் நானே இப்பதான் அந்த மனுஷன் இம்சை இல்லாம இருக்கேன், திரும்ப புருஷன். ஐயோ சொல்லாம கொள்ளாம ஓடுது. ஏ செல்லம கிளவி, இன்னும் எதுவுமே சொல்ல. உன் வீட்டுல போய் உன்னை எங்க போயிருக்கேன்னு சொல்ல. ஆமா உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நானே போய்க்குவேன். என்னது போய் சேர போறியா? ஏய் வாய மூடுடி. என்னது மூழ்க போறியா? ஏய் நான் வந்தேன். என்ன வரவே மாட்டியா? சீ இவட்டல பேசவே கூடாது. என்னன்னா உன்னை தேடக்கூடாதா? அறிவட்ட முட்டாக்களத என்னென்ன பேச்சு பேசுற பாரு. இனி இவகிட்ட வாயவே திறக்க கூடாது. ஏ மாமியா கிழவி ஏதாவது சொல்லிட்டு போ. ஏ செல்லத்தா, ஏ செல்ல மாரியாத்தா. ஐயோ இந்த ஓட்டம் ஓடுறா. இனி நான் வீட்டுக்கு வந்தா நீ காது கேட்காம இருப்ப. இருந்தேனா இன்னும் இருக்கு உனக்கு.